வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் அடையும் இன்னலுக்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தமிழக ஆளுநர் RN ரவி சந்தித்து பேசினார். இந்த பிரச்சினைக்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மிகவும் உணர்திறனற்ற 1974ஆம் ஆண்டு அநியாயமான ஒப்பந்தத்தால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா, அது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை மீனவர்களினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் மீனவர்களினுடைய அந்த பாதுகாப்பிற்கும் அவர்களினுடைய சுதந்திரமாக அவர்கள் மீன் பிடிப்பதற்கும் தேவையான அந்த விஷயங்களை எல்லாம் மாநில அரசாக இருக்கக்கூடிய திமுக கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை. இது பல்வேறு தரப்பினரிடமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநரும் தன்னுடைய ஒரு பதிவை எக்ஸ் தளத்திலே வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது, ராமேஸ்வரத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது துன்பத்திலே இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களை பார்த்தேன். அவர்களினுடைய அந்த வாழ்வு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மீனவர்கள் இன்றைக்கு அல்லல் படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது 1974ஆம் ஆண்டு அநியாயமான இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக, அன்று போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் இன்றளவும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கச்சத்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் நமது பாரம்பரிய, அதாவது மீனவர்களினுடைய அந்த பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இலங்கை அரசு அவர்களை கைது செய்து அவர்களுடைய படகுகளை எல்லாம் பறிமுதல் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தொடர்கதையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்கு பதிலாகவும் மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாகவும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும். அதாவது மாநில அரசு மேற்கொண்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக 1974 நடந்த தவறுக்கு சம பொறுப்பும் அன்றைய மத்திய ஆட்சியில் வகிக்கக்கூடிய அந்த அரசும் அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் அரசும் அந்த பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது 1974 ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறிற்கு மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசும் மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசும் தான் முழுமையான ஒரு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆளுநர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலே குறிப்பிட்டு இருக்கிறார். தொடர்ந்து மீனவர்களினுடைய அந்த பிரச்சனை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய படகுகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் சிதைக்கும் வேளையிலே இலங்கை அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே மாநில அரசு அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் எழுப்பப்பட்டிருக்கிறது. மாலதி, மீனவர்களின் பிரச்சினை மற்றும் ஆளுநர் வெளியிட்டுள்ள பதிவு குறித்தான விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.